வங்கதேச நிலவரம் தொடர்பாக மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்து வருவதை தற்போது அண்மை செய்தியாக நேரலையில் பார்க்கின்றோம். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். ஷேக் ஹசீனா பதவியில் இருந்து விலகியதும் இந்தியாவுக்கு வர முடிவெடுத்தார் என்றும் அதனையும் கூறியுள்ளார். அமைதிக்கான நடவடிக்கைகளில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது தன்னுடைய விளக்கத்தில் கூறி வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. வங்கதேசத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ராணுவ ஆட்சி நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் தொடர்ந்து வங்கதேச நிலவரம் தொடர்பாக மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்து வருகிறார். முன்னதாக வங்கதேசத்தை பொறுத்தவரை சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதை எதிர்த்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தனது அரண்மனையில் இருந்து இந்தியாவுக்கு தனது தங்கை ரேஹானாவுடன் ஷேக் ஹசீனா தப்பி வந்த நிலையில் ராணுவ தளபதி வாக்கர் ஹுஸ் சல்மான் தலைமையில் இன்று இடைக்கால ஆட்சி அமைய இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசை கவிழ்க்க பல அரசியல் தலைவர்கள் சதியில் ஈடுபட்டு இருக்கலாம் என அனைத்து கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கதேச நிலவரம் தொடர்பாக தற்போது விளக்கமளித்து வருகிறார். அப்போது பேசிய அவர், சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது வருத்தம் அளிக்கிறது எனவும் இந்தியாவுக்கு வருவதற்காக ஷேக் ஹசீனா முன்னதாகவே முடிவெடுத்ததாகவும் அவர் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அமைதிக்கான நடவடிக்கைகளில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது எனவும் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அங்குள்ள இந்தியர்கள் தொடர்பான கருத்தை வெளிப்படுத்திய அவர், பெரும்பாலான இந்தியர்கள் வங்கதேசத்தில் இருந்து தாயகம் திரும்பிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். வங்கதேச ராணுவத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வங்கதேச இந்தியர்களுடன் நெருக்கமான தொடர்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்பட்டு வரும் சம்பவம் வருத்தம் அளிக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல இன்னும் சற்று நேரத்தில் மக்களவையிலும் அவர் வங்கதேச நிலவரம் தொடர்பாக எடுத்துரைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி காவியா.